ஒரு 60வது கல்யாணத்துக்கு நான் சீஃப் கெஸ்டா போயிருந்தேன். 60வது கல்யாணம் சிறப்பு விருந்தினரா போயிருந்தேன். பயங்கர தடபுடலா பாகுபலி செட்டே தோத்து போயிரும் போல அவ்வளவு கிராண்டா இருந்துச்சு. அந்த மாப்பிள்ளைகிட்ட கேட்டேன், சார் 60வது கல்யாணத்தையே நீங்க இவ்வளவு கிராண்டா பண்றீங்களே, உங்களுடைய 25வது கல்யாண நாளை நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு. அந்த மாப்பிள்ளை சொன்னார், என் ஒய்ஃப் அந்தமான் கூட்டு போனோமா அப்படின்னாரு. சூப்பர் சார், இப்ப 60வது கல்யாண நாள் இப்ப எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? என் ஒய்ஃபை அந்தமான்ல இருந்து இப்போ ரிட்டர்ன் கூட்டிட்டு வர போறோமான்னாரு. புரிஞ்சிருச்சா? அங்கெல்லாம் ஆள் யோசிக்கிறாங்க, அந்தமானுக்கு ஒரு டிக்கெட்டை போடு அப்படின்னு நீங்க நினைச்சு பிளான் பண்ணிடாது. வாழ்க்கையை ரசிச்சு ஒரு சின்னதா பாராட்டுனா போதும்னு இவங்க சொன்னாங்க. வள்ளுவர் அழகா சொல்லியிருப்பார், பாராட்டு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. பெண்கள் ரொம்ப எதிர்பார்க்க மாட்டாங்க, கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு அப்படியே அந்த கணவனுக்காக உழைச்சி களைச்சி சமையல் பண்றோம். அந்த சமையல ஒரு சின்னதா பாராட்டு. கஷ்டப்பட்டு ஒரு புடவை உடுத்திட்டு அந்த பிள்ளை முன்னுக்கு வந்து நிற்கும், இந்த சேலையில நீ அழகா இருக்க, ஒரு சின்ன பாராட்டு. நல்லாவே இல்லைன்னு எங்களுக்கு தெரியும், ஆனாலும் ஒரு பாராட்டுக்கு போட்டா முடிஞ்சு. ஆனா எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் 20 கிலோ இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி காலையில எந்திப்பாரு, பல்ல விளக்குவாரு, பாத்ரூம் போவாரு, பேப்பரை எடுப்பாரு, மடியில வைப்பாரு, படிப்பார். காலையில எந்திப்பாரு, பல்ல விளக்குவாரு, பாத்ரூம் போவாரு, பேப்பர் எடுப்பாரு, மடியில வைப்பாரு, படிப்பார். ஒரு பெருமூச்சு விட்டுச்சுனாலே உங்களுக்கு டேஞ்சர் அலாரம் அடிக்குதுன்னு அர்த்தம். என்ன சொல்லிச்சு தெரியுமா? பேசாம அந்த பேப்பராவது இருந்திருக்கலாங்க, டெய்லி உங்க மடியிலையாவது நான் உட்காருவேன்ல அப்படின்னுச்சு. பதிலுக்கு அந்த மனுஷன் ஒரு பிட்டை போட்டார், நான் டெய்லி ஒரே பேப்பர் படிக்கிறது இல்லடின்ட்டார். புரிஞ்சு போச்சா? இது மட்டும் உங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருமே.